40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று கூடிய முன்னாள் மாணவர்கள் மே தின நாளில் தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி விருந்து வைத்து அசத்தல். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி எஸ்கே வேலாயுத மேல்நிலைப் பள்ளியில் 1984-85 ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திக்கும் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை பார்த்ததில் பேரானந்தம் அடைவதாக முன்னாள் மாணவர்கள் தரப்பில் தெரிவித்தனர். மேலும் முன்னாள் மாணவர்கள் கேக் வெட்டியும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கியும் மகிழ்ந்தனர். இந்த மே தினத்தில் தொழிலாளர்களை போற்றும் விதமாக தாங்கள் பயின்ற பள்ளியில் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் 70க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து பிரியாணி உள்ளிட்ட கறி விருந்து வைத்து முன்னாள் மாணவர்கள் அவர்களை அசத்தினர். சங்கமம் நிகழ்வில் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த மே டேவில் நாங்கள் 84-85 10ஆம் வகுப்பு படித்த எஸ்கே ஸ்கூலில் 10ஆம் வகுப்பு படித்த பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இன்றோடு சேர்த்து கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து ரீயூனியன் ப்ரோக்ராம் மாணவர்கள் சங்கமமும் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இந்த வருடமானது ரொம்ப சீரும் சிறப்புமாக அனைத்து மாணவர்களும் ஒற்றுமையுடன் பழைய ஆசிரியர்கள் அனைவரும் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தோம். இந்த நிகழ்ச்சியில் குறிஞ்சிப்பாடி பேரூராட்சியில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கும் மதிய உணவை வழங்கி அவர்களையும் இந்த குறிஞ்சிப்பாடி நகரை சுத்தம் செய்யக்கூடியவர்களை நாங்கள் எங்களால் முடிந்த ஒருவேளை உணவை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். இந்த பணியானது இந்த மாணவர்கள் கடந்த வருடம் இந்த பள்ளியில் ஒரு மதில் சுவரும் ஒரு கழிவறையும் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பாக இன்று பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்தோம். இதனைத் தொடர்ந்து வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு பள்ளி வளாகம் கட்டுவதற்கு மாநிலங்களவை உறுப்பினர் நிதி மற்றும் இந்த பகுதியிலே உள்ள பாராளுமன்ற எம்பியினுடைய நிதியிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரினுடைய நிதியிலிருந்தும் எங்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுத்து நிதி வாங்கி இந்த ஸ்கூலை வளர்ச்சி அடைய ஏதுவாக கொண்டு செல்ல முன்னெடுத்துள்ளோம். இந்த முயற்சியானது இந்த சுற்றுப்பட்டு வட்டாரத்திலே பல்வேறு ஏழை மாணவர்கள் இங்கு பயின்று கிட்டத்தட்ட 40,000 முன்னாள் மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பல வெளிநாடுகளிலும் சரி இந்தியாவிலும் சரி பறந்து விரிந்து பல துறையிலே உயர்ந்த நிலையிலும் அரசியல்வாதிகளாகவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இங்கே பயின்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஏன் அமைச்சராகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த பள்ளி வளர்ச்சியை நாங்கள் முன்னெடுப்பதன் மூலமாக பழைய மாணவர்களும் இதில் ஒன்றிணைவார்கள். இந்த ஒன்றிணைப்பின் மூலம் எங்களுக்கு சிறப்பான இந்த பள்ளி வளர்ச்சியை உருவாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி, வணக்கம்.